நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஆறுகளில் கிணறுகள் அமைத்து நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் ஆட்சியர் அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தால் நெல்லிக்குப்பம், பன்ருட்டி, விருத்தாச்சலம், சேத்தியாத்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் நிலத்தடி நீர் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இதனால் மாவட்டத்தில் பாயும் ஆறுகளில் கிணறுகள் அமைத்து நிலத்தடி நீரை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். நாளொன்றுக்கு நெய்வேலி நிலத்தடி நிறுவனம் தண்ணீரை உறிஞ்சி வெளியேற்றுகிற வகையில் நிலத்தடி நீர் மட்டம் மிகவும் குறைந்து போனதால் எதிர்கால விவசாய நிலம் அழிந்து போகும். 5 ஆறுகளை கொண்ட இந்த மாவட்டம் மேற்கே உள்ள 7 மாவட்டங்களுக்கும் 3 மாநிலங்களுக்கும் வடிகால் மாவட்டமாக விளங்குகிறது. இந்த மாவட்டத்தில் மூலமாக கடலுக்கு செல்லும் தண்ணீரை ஆங்காங்கே கிணறுகள் அமைத்து செயற்கை முறையில் செறிவூட்டல் செய்து பூமிக்கடியிலே மழைநீர் சேமிக்கக்கூடிய திட்டங்களை உருவாக்க வேண்டும். திண்டுக்கல் மாவட்டம் கொத்தயம் ஊராட்சிக்கு உட்பட்ட வெடிக்காரன் வலசு கிராமத்தில் உள்ள குளத்தை தரிசு நிலமாக மாற்றி சிப்கோ தொழிற்சாலை அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடியை சந்தித்து சிப்கோ தொழிற்சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மனு அளித்தனர். இந்நிகழ்வில் பாமக மாவட்ட செயலாளர் வைரமுத்து, மாவட்ட அமைப்பு செயலாளர் சதீஷ் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர்.